உண்மையை சொல்லு, அப்போதான் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீ வா, அப்போதான் அவனும் வருவான். நீ போ, அப்பதான் என்னால போக முடியும். இதுல அந்த அப்போதான், அந்த தான் அப்படிங்கிற வேர்ட் வருது இல்லையா? அத இங்கிலீஷ்ல ஒன்லி தென் அப்படின்னு சொல்லணும். அதாவது, நீ வா, அப்போதான் அவனும் வருவான். கம் ஹியர், ஒன்லி தென் வில் ஹி கம் டு. இந்த இடத்துல ஹி வில் கம் டுன்னு சொல்லக்கூடாது. வில் ஹின்னு தான் சொல்லணும். ஏன்னா, சப்ஜெக்ட் செகண்ட் இடத்துல தான் பிளேஸ் ஆகும். இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நீ போ, அப்போதான் என்னால போக முடியும். கோ ஃபர்ஸ்ட், ஒன்லி தென் கேன் ஐ கோ. உண்மையை சொல்லு, அப்போதான் என்னால ஹெல்ப் பண்ண முடியும். டெல் த ட்ரூத், ஒன்லி தென் கேன் ஐ ஹெல்ப் யூ. கவனமா கேளு, அப்போதான் உனக்கு புரியும். லிசன் கேர்ஃபுல்லி, ஒன்லி தென் வில் யூ அண்டர்ஸ்டாண்ட். சீக்கிரமா தூங்கு, அப்போதான் சீக்கிரமா எழுந்திருக்க முடியும். ஸ்லீப் இயர்லி, ஒன்லி தென் கேன் யூ வேக் அப் இயர்லி. அவகிட்ட சாரி கேளு, அப்போதான் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். சே சாரி டு ஹர், ஒன்லி தென் வில் த ப்ராப்ளம் கெட் சால்வ்டு. வேலையை சீக்கிரமா முடி, அப்போதான் நாம கிளம்ப முடியும். ஃபினிஷ் த ஒர்க் குயிக்லி, ஒன்லி தென் கேன் வி லீவ். தெளிவா பேசு, அப்போதான் எல்லாருக்குமே புரியும். ஸ்பீக் கிளியர்லி, ஒன்லி தென் வில் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட் யூ. நல்லா படி, அப்போதான் நல்ல மார்க் எடுக்க முடியும். இதுக்கான ஆன்சர் நீங்க சொல்லுங்க. தேங்க்யூ.